முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட பயணம் 14 நாட்கள் ஆகிறது. நாம் இன்றைக்கெல்லாம் காலையிலே கிளம்பி மதியமோ அல்லது இஷாவிற்கு கிளம்பி ஃபஜ்ருக்கு முன்போ மதீனாவை அடைகிற இந்த சொகுசு காலத்தில் நினைத்து பார்க்கிறோம். 14 நாட்கள் முழுக்க முழுக்க மலைகளில், கட்டான் தரைகளில், கரடு முரடான பாதைகளில் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன இடம், போன அந்த நிகழ்விற்கு பெயர் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, முன்னாலே வாழ்ந்த பெருமக்கள் நிறைய பேர் இப்படி நாடு துறந்து நல்ல வழிகாட்டி இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் ஹிஜ்ரத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையில் அவர்கள் பிறந்த மண் ஈராக், அங்கிருந்து பலஸ்தீன், பலஸ்தீனில இருந்து மக்கா, 3 பெரும் பிரதேசங்களின் வழியாக உலகத்தை வலம் வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிஸ்ர தேசத்திலே இருந்து மத்தியனுக்கு ஹிஜ்ரத்து போன மூசாவின் வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. அடக்குமுறையால் ஈமானை பாதுகாப்பதற்கு குகைக்குள்ளே போய் ஒளிந்த 7 பேருடைய ஹிஜ்ரத்து குர்ஆனிலே இருக்கிறது. வழி நெடுக குர்ஆன் ஹிஜ்ரத் வரலாறு சொல்லுகிறது. கடைசியான ஹிஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் சஹாபாக்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம். எதனால் நம்முடைய புத்தாண்டிற்கு, இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர்? ஆண்டுதோறும் ஹிஜ்ரி